கோட்டீஸ்வரன் ஒயின் திரு அண்ணாமலை வந்து அந்த மாநில தலைவர் போட்டியில் இல்லை அப்படின்னு சொல்றார். எனி டைம் அந்த புதிய மாநில தலைவர் யார் அப்படிங்கிற அறிவிப்பு வரலாம், இன்னைக்கா நாளைக்கா, இட்ஸ் ஒன்லி மேட்டர் ஆஃப் டேஸ். அப்படி இருக்கும்போது இந்த சந்திப்பை எப்படி பார்க்க? அமித்ஷா இன்னும் சற்று நேரத்தில் தமிழகம் வர்றார். திரு கோட்டீஸ்வரன், திரு நண்பர் செந்தில் சார் வந்து ஒரு விஷயம் சொன்னார். ரிப்போர்ட் கார்டு எல்லாருக்குமே பிரச்சனை இங்கே ரிப்போர்ட் கார்டாக தாங்க இருக்குது, ப்ரோக்ரஸ் கார்டு. ஒருவேளை ஐயா அமித்ஷா அவர்கள் ஆடிட்டர் குருமூர்த்தி அவர்களிடம் எதனா தகவல் சொல்லியிருக்கலாம், அது வந்து மேபி கூப்பிட்டு வந்து கூட கருத்து சொல்லலாம். இங்கே என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்களா, தமிழக பாஜகவில் ஐயா திரு அண்ணாமலை அவர்கள் வந்து அண்ணாமலை ஆர்மின்னு ஒன்று வச்சிருக்கிறாரு. அந்த ஆர்மி என்ன பண்ணுதுன்னா, பிஜேபியை விட இவர் வளர்ந்துட்டாரு, பிஜேபியை விட இவர் பெரிய தலைவர், அதாவது இவர் இந்த பதவி வைத்திங் பிரைவேட் லிமிடெட் கம்பெனி ஆரம்பிக்கலாமா இல்லை பார்ட்னர்ஷிப்பில் ஆரம்பிக்கலாமா? எது கன்ஃபியூஷன்? ஒரு எக்ஸ்பர்ட் கிட்ட பேசிடுவோம். எப்படி? பாஸ் வாலா பி த பாஸ் போச்சுனால மோடிக்கு அடுத்து வந்து பிரதமராக வந்து அண்ணாமலை ஆக போகிறாரு அப்படின்ற அளவுக்குலாம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அப்போ இதெல்லாம் வைக்கும்போது பார்த்தீங்கன்னா திருப்பி ஐயா எங்கே போய் நின்றுருக்காருன்னா ஆடிட்டர் குருமூர்த்தி ஐயாவை போய் பார்க்க நின்றுட்டு இருக்கிறாரு. இப்போ இது வந்து ஒரு மக்கள் மத்தியில் வளர்ந்தக்கூடிய இல்லை ஒரு ஆளுமையாக இருக்கக்கூடிய தலைவர்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி போக மாட்டாங்க. கடைசியாக நயினார் நாகேந்திரன் அவர்கள் போய் குருமூர்த்தியை பார்த்தாரா இல்லை பேசினாரா, அதெல்லாம் ஒரு செய்தியாச்சானா ஆகலை. ஆனால் திரு ஐயா அண்ணாமலை எது பண்ணாலும் செய்தி ஆகுது. அப்போ என்னென்னா அண்ணாமலை அவர்கள் வந்து ஒரு செய்தியாகிறதுக்கு உண்டான வேலைகள் பண்ணுறாரு தவிர்த்து மற்றபடி கட்சி வளர்ந்துருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிடையாது. அநேகமாக கண்டிப்பாக இன்னைக்கு நைட் அமித்ஷா அவர்கள் கேட்பார், இப்போ 2024 எவ்வளோ ஓட்டு வந்தது, 2026 ஜெயிக்கிற மாதிரி இருக்கா, 2021 ஒன்றும் பெருசாக வராமல் போச்சு, 40 சீட்டில் எதுவுமே இல்லாமல் போகுது என்னதான் அப்படின்லாம் கேட்கலாம், அதை கூட சொல்லியிருக்கலாம். ஆனால் கூட்டி கழிச்சு பார்க்கும்போது இந்த இளம் தலைவர்கள் நிறைய பேர் பர்ஃபார்மன்ஸே பண்ணாமல் வாக்கு வங்கியை கட்சிக்கு சேர்க்காம சீட்டு ஜெயிக்காமல் இருக்கிறாங்க. அது ஐயா அன்புமணிக்கும் பொருந்தும், ஐயா திரு அண்ணாமலைக்கும் பொருந்தும். இப்போ எல்லாருக்குமே இது ரிப்போர்ட் கார்டு நேரம். அடுத்த வருஷம் தேர்தல், அது வந்து எலெக்ஷன் வந்து எக்ஸாம். இன்னொரு கோணம் பார்த்தா அண்ணாமலை வந்த இந்த காலத்தில் எவ்வளவு வைப்ரண்டா அந்த கட்சி இருக்கு, அந்த வைப்ரன்சி அதுக்கு முன்னாடி நம்ம பார்த்துருக்கோமா? இல்லை, கரெக்ட். அது நீங்கள் ரொம்ப துல்லியமான எடுத்து வந்திருக்கீங்க. உங்களோட நோக்கம் என்ன? வாக்கு வாங்கி ஜெயிக்கிறதா இல்ல ஊடகத்துல டெய்லி செய்தியில் இருக்கிறதா? சார் 18% வாங்கிருக்காங்கல்ல சார், அதுல லைன் ஷேர் பிஜேபிக்கு இல்ல சார் 24ல. சரி, ஓகே, கரெக்ட். அப்போ ஐயா ஓபிஎஸ் அவர்கள் வந்து பிஜேபிக்கு பிரச்சாரம் பண்ணாரு, ராமநாதபுரத்தில் பலாப்பழத்தில் ஓட்டு வாங்கினாரு, அப்புறம் ஏசி சண்முகம் ஓட்டு வாங்கினாரு, அதுக்கப்புறம் வந்து மற்ற கட்சி தலைவர்கள் கிருஷ்ணசாமி போன்றவர்கள்லாம் இருந்தாங்களே, அப்போ அவங்க ஓட்டெல்லாம் நான் எதில் போய் சேர்க்கறது? எல்லாமே அந்த 18% அண்ணாமலைக்கு தான் வந்ததா இல்லை பிஜேபிக்கு தான் வந்ததா? சரி, நீங்கள் வந்து தனியாக வந்து இந்த உள்ளாட்சி தேர்தலில் நின்னீங்களே, அப்போ ஏன் 18% வரல? சரி, 18% இருக்கிற ஒரு கட்சி தேர்தலில் கூட நிற்க மாட்டேன்றீங்களே. சரி, பாராளுமன்றத்தில் தேர்தலில் எவ்வளோ ஓட்டு வந்தது? 18%ங்க. இடைத்தேர்தல் அதிமுக நின்னுச்சா? விஜய் நின்னாரா? யார் நின்னா? அதிமுக இல்லை, அவங்களும் பண்ணது தப்பு தான். எல்லாருக்கும் இருந்த அதே பயம் பாஜகவுக்கும் இருக்குன்றதா நான் சொல்றேன். புரியுதுங்களா? தைரியம் இல்லை, களத்தில் நிற்கல, மக்களை தானே சந்திக்க சொல்றாங்க தேர்தலில். அவங்க காசு கொடுக்குறாங்க, அவங்க தப்பாக நடந்துக்கிறாங்க. நீங்களாம் ரொம்ப புனிதர்கள் கட்சியா? நீங்களாம் செலவு பண்ணி பண்ணுறதே கிடையாது. உங்கள் கட்சியில் எல்லாருமே ரொம்ப நேர்மையாக பாருங்க. இன்னைக்கு மக்கள் பார்வையில் எப்படி தெரியுமா பார்க்குறாங்க தேர்தலையும் கட்சியையும்? நீங்கள் எல்லாமே எங்களோட பணத்தில் மேலே குறி வைத்து தான் நீங்கள் அரசியல் பண்ணுறீங்க, எங்களுக்கு நீங்க என்ன செய்வீங்கன்றதா மக்களோட பார்வையா இருக்கு. நான் பேசுறது நிதர்சனமான உண்மை. மக்களால வரியோ கரண்ட் பில்லோ எதுவுமே கட்ட முடியல. அப்படி இருக்கும்போது அண்ணாமலை கிட்ட என்ன கொள்கை, விஜய் கிட்ட என்ன கொள்கை, அமித்ஷா கொள்கை என்ன, எடப்பாடியார் கொள்கை என்ன, ஸ்டாலின் என்ன கருத்து சொல்றாருலாம் இல்ல. எனக்கு என்ன கிடைக்கும், என்னோட பாதுகாப்பு என்ன, என்னோட பாக்கெட்ல இருக்கிற பணத்தை அரசு கஜானா ஆகுதுன்னு சொல்லிட்டு நீங்க எவ்வளவு எடுப்பீங்க? சொன்ன சொல் காப்பாத்தி இதுதான் பார்க்குறாங்க. மற்றபடி இது இந்த அமித்ஷா ஐயாவோட வருகை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 நாள் பேசு பொருள் இருக்கும். பாஜக தலைமை மாறுன்ற மாதிரி வருது செய்தி. அது என்னன்றத பாஜக பொறுத்த வரைக்கும் nothing is over until it's over அப்படிங்கிற ஒரு நிலையம் இருக்கு. பட் லாஸ்ட் மினிட் ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் இருக்கா, இல்ல மாற்றம் உறுதியா, இதெல்லாம் வரக்கூடிய மணி நேரங்கள்லயும் நாட்கள்லயும் தெரியும். எப்படி பார்த்தாலும் விருந்தினர்கள் சொன்னது போல இட் இஸ் a very very newsy day. ஒரு பக்கம் அன்புமணி ராமதாஸ் விவகாரம், இன்னொரு பக்கம் இந்த சந்திப்பு, இன்று இரவு அமித்ஷா வருகிறார், அதுக்கப்புறம் எவ்வளவு பிரேக்கிங் நியூஸோ தொடர்ந்து இணைந்திருப்போம். விருந்தினர்கள்